இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய வாழ்நாட்களிலே அவரை பலர் தொடர்ந்து வந்தார்கள். மிகப்பெரிய கூட்டம் அவரை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எல்லோருமே அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்தார்களா என்றால் இல்லை. சிலர் அவர் புதுமைகளை காண வந்தார்கள். சிலர் அவரிடம் சென்றால் அவர் உணவு பலுகு பெருகி கொடுப்பார், வயிற்றுக்கு சாப்பாடு கொடுப்பார் என்று சிலர் அவரை பின்தொடர்ந்தனர். சிலர் அவர் மீது குற்றம் காண்பதற்காகவே அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி அங்கிருந்த அனைவருமே அவருடைய சீடர்கள் இல்லை. எனவே இயேசு அவர்களுக்கு அவருடைய சீடர்கள் யார் என்று உணர்த்த விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நாம் வரையறுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? யார் ஒரு தமிழன் என்று வரையறுக்கிறார்கள், யார் ஒரு இந்தியன் என்று வரையறுக்கிறார்கள், யார் ஒரு மனிதன் என்று கூட வரையறுக்கிறார்கள். இயேசு என்று யார் தன்னுடைய சீடர், உண்மையான சீடர் என்று வரையறுத்து கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்கள் யாராக இருக்க முடியும் என்று பார்த்தால், முதலில் இயேசுடைய வார்த்தைகளை உண்மை என்று நம்ப வேண்டும். அவர் கடவுளை பற்றி, பாவத்தின் கொடூரத்தை பற்றி, அன்பை பற்றி, மன்னிப்பை பற்றி பேசுவது அனைத்தையும் உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்புவதிலிருந்து தான் சீடத்துவமே தொடங்குகிறது. எனவே இயேசுடைய வார்த்தைகளை உண்மை என்று நம்ப வேண்டும் ஒரு சீடர். அதன் பிறகு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் ஒரு சீடர். அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்நாட்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான சீடர், இயேசுவின் சீடர். அவனுடைய வாழ்வின் முடிவுகளும் சரி, அவன் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் சொல்லும் இயேசுடைய வார்த்தைகளின் படி இருக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் சீடருக்குரிய பண்பு. அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது இயேசுவிடமிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இயேசுவை ஒரு சீடர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சீடர் என்றால் யார்? கற்றுக்கொள்பவரைத்தான் நாம் சீடர் என்று சொல்வோம். இவன் என்னுடைய சீடர்னு சொல்கிறோன்னா அவர் என்னிடம் ஏதோ கற்றுக்கிறார். அப்போ நாம் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் வாழ்வின் முடிவு வரை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்கள் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், நிலைத்திருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் முக்கியமாக நாம் கோட்டை விடக்கூடாத ஒரு காரியம் இருக்குது. அதுதான் அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவது. அந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதில் தான் நம்முடைய சீடத்துவம் முழுமை பெறுகிறது. அந்த வாழ்வாக்குவது என்பதை குறித்து நாம் யோசிக்கின்ற பொழுது, நாம் இயேசுடைய வார்த்தைகளை நம்பி அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க முற்படுகின்ற பொழுது நாம் உண்மைக்கு நெருக்கமாக வருகிறோம். அந்த உண்மை நம்மில் கொண்டு வரும் பலன் என்ன என்று பார்த்தால், நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. அந்த உண்மை எந்த மாதிரியான சுதந்திரம்? முதலில் இயேசுவின் உண்மை நமக்கு கொடுக்கின்ற சுதந்திரம், பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நான் தனியாக இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணம் நான் தனியாக போராடுவதில்லை, என்னோடு போராட இயேசு இருக்கிறார் என்ற அந்த சுதந்திரத்தை, இந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம்மிலிருந்தே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. என்ன நம்மிலிருந்தே கிடைக்கும் விடுதலை? நான் மாற மாட்டேன், என் வாழ்வு மாறாது, நான் எப்பொழுதும் பாவிதான் என்று நம்மிலே நமக்கு நம்பிக்கை எழுந்து போகின்ற பொழுது இயேசு நாம் மாறுவதற்கான நம்பிக்கை கொடுப்பார். நீ உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்து விட்டேன், உன்னால் நல்லவனாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இயேசு கொடுப்பார். எனவே நம்மிலிருந்தே நம்மை பற்றிய தவறான நம்பிக்கைகளிலிருந்து இயேசு நமக்கு விடுதலை தருவார். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது நாம் மற்றவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள், மற்றவர்கள் நமக்கு என்ன கருத்துக்கள் கூறுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து, மற்றவர்களின் கருத்துக்களில் இருக்கின்ற பயத்திலிருந்து கூட ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை தருவார். இது சரியான பாதை, இந்த ஆண்டவர் இயேசுவை நான் பின்பற்றி செல்கின்ற பொழுது மற்றவர்கள் கருத்து எனக்கு முக்கியமில்லை என்ற அந்த விடுதலையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே பல பரிமாணங்களில் ஆண்டவர் இயேசு தரும் அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடருக்குரிய வரையறை இதுதான். அவருடைய வார்த்தைகளில் கேட்டு நம்பி அதில் நிலைத்திருந்து அதை கடைபிடித்து அந்த வார்த்தைகளின் வழியாக நாம் விடுதலை பெற்று அந்த சுதந்திரம் அடைவது தான் சீடர்களுக்குரிய முக்கியமான ஒரு பண்பும் இலக்குமாக இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் இன்றைய நம்முடைய வாழ்நாட்களிலே எத்தகைய ஒரு பற்று கொண்டவர்களாக இருக்கிறோம் இயேசுடைய வார்த்தைகளின் பொறுத்து. எப்படி நாம் இயேசுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த வார்த்தைகள் நம்மை ஆள்வதற்கு, அந்த வார்த்தைகள் நம்மை ஊடுருவி நம் வாழ்வை மாற்றுவதற்கு நாம் அனுமதிக்கின்றோமா?
அல்லது கேட்டுவிட்டு அப்படி போய்விடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்பவர்களாக நாம் இருந்தால் இயேசுவின் சீடர்களாக நாம் இருக்க முடியாது அன்புக்குரிய. எனவே ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டுவோம்.